போயிடலாம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீயா நானா அகேன் ட்ரோல் தமிழன் தானே இது? என்ன சேனல்? ட்ரோல் தமிழன் சேனல். ட்ரோல் தமிழன் சேனலோட பிரசவ அறையில் மாமியார் செய்த கொடுமைகள் டாபிக்ல இதை இவங்க தான் இருக்க சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னேன். நம்ம பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க போறோம். நாம ரியாக்ட் பண்ணா நீங்க நம்ம கூட ரியாக்ட் பண்ணுங்க. அறை பதட்டமான இடம் மாதிரியே காட்டப்படும். அங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலேபரம் பண்ணுவாங்க. பிரசவ அறையில் நீங்கள் செய்த கலேபரம் பல தெரியுதே, எதை சொல்றது? உடனே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப வலிச்சது. ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு எங்க அத்தை வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது. நான் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருந்தேன். எங்க அத்தை வந்துட்டு ஐயோன்னு கத்தாத அம்மான்னு கத்துனாங்க. நானே வலிக்குதுன்னு இருக்கேன். ஐயோன்னு கத்தாத அம்மான்னு கத்தாத சொல்லும்போது எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. பேசுறது அந்த மாதிரி கொஞ்சம் வலியில சொன்னதா? இல்ல வலியில சொன்னதா? மத்தியானத்துக்கு அப்புறம் எனக்கு தாங்க முடியல. டாக்டர் ரூமுக்கு நானே நடந்து போயிட்டேன். முடியாது, எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. அதான் நார்மல் டெலிவரி தான் எனக்கு. ஆனா அங்க என்னன்னா குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப. அப்புறம் திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு என்னால படுக்கவே முடியல. படிக்காம குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கார கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வேற நடந்துருச்சு. நடந்து அவரு வீட்டுக்கே போயிட்டாரு. நான் இல்லவே இல்ல. ட்ரெயின் வழியில படுத்துட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து என்ன சொன்னா, அம்மா அப்படித்தாமா இருக்கும், பெயின் இருக்கு, பேசினா அடிச்சிருவேன் நான், எனக்கு கோவம் வந்து ஒண்ணும் தெரியாது, எதுவும் பேசாது, நீ போட்டு திட்டிருக்கேன், நல்லா திட்டிருக்கேன். நான் குமார் அவசரப்பட்டிய நீங்கள் பார்த்த என்னென்னலாம் கலாட்டாக்கலாம் இந்த கேஸ் எனக்கு மறக்கவே முடியாது. இவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். ஏம்மா இந்த மாதிரி வழி வரும்னு உனக்கு தெரியும்ல, ஏமா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்த? வீட்டுக்கார் வந்தா சனியனே ஒன்னாலதான்டா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. அந்த மாதிரி கத்துற பேஷன்ஸ் எல்லாம் நாங்க நிறைய பாத்துருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் பெயின் வந்து அட்மிட் ஆனேன். இது ட்ரை பண்ணியாச்சு, சரி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மாட்ட எல்லாரும் சொன்ன மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தேன். எங்க சித்தி வந்தாங்க. கடைசி நிமிஷத்துல ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படவே படாது அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி எடுத்து வாயில வைக்கிறேன். டாக்டர் வந்தாங்க உள்ள. இதெல்லாம் பண்ணனா அவ்வளவுதான், பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பயந்துட்டு பேசாம உட்காந்துட்டேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? சரி நடக்கிறது நடக்கட்டும், சரி பேச பண்ணிடலாம். பஜ்ஜிக்கு ரெடியா தான் இருந்திருக்கீங்க? பஜ்ஜிக்கு ரெடியா தான் இருந்தேனா? என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மி. அந்த டைம்ல வந்து எல்லா கடவுளையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட பார்க்க கூடாது, பார்த்தா அவங்க பார்த்தா இன்னும் பயந்துருவேன் அப்படின்னு. அவங்க வந்து என்னோட கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூட்டுவாங்க. சோ அவங்க வெளியில கத்துறது எனக்கு கேக்குது. சோ அதனால நான் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தைரியம் சொல்லணும்னு நினைச்சிட்டு தனியா பாத்ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வந்து நானே என்னைய பார்த்து அழுதுக்கிறேன். ஐயோ, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம்னா ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கே விட மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் டேபிள்ல டான்ஸ் ஆடிட்டு வெளியே கூட ஓடி போயிடுவாங்க. சோ அப்ப வந்து ஆக்சுவலி அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களோட மாமியார் தான் கூப்பிடுவோம் உள்ள. உட்காருங்க கொஞ்சம் ப்ளீஸ், அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். ஒன்ஸ் ஆஃப்டர் மாமியார் பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் அமைதியாயிருவாங்க. ஒரு கம்பீரமா இருக்குங்க. முக்காவாசி பேஷண்ட் டாக்டரை விட வலிமை வாய்ந்த மாமியார். கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்ஸ் மாமியார் வந்து நீ வந்து ஒழுங்கா கோஆபரேட் பண்ணன்னு திட்டாங்க, அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து அமைதியா இருப்பாங்க. எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, ஆனா இது ஒரு புது தகவலுங்க. பிரச்சனை என்றால் உடனடியாக மாமியாரை அழைக்க வேண்டும் அப்படின்னு சாம்பார் அப்ப எனக்கு டெலிவரி வார்டுக்குள்ள போனதுல இருந்து வைவா கேட்டாங்களோ அத்தனை வச்சு செஞ்சுட்டேன் சார். நான் கேட்ட கொஸ்டின்ல எல்லாம் அவங்க இல்லம்மா இப்படி ஆகாதுமா, ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் கேட்டுட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? கையில வந்தோடனே டாக்டர் அம்மா கேட்டாங்களா, எங்க இருந்துமா இந்த பண்ண படிச்சீங்க, இத்தனை கொஸ்டின் கேக்குதுமா. என்ன ஆளுங்க? ஃபர்ஸ்ட் போய் எக்ஸாமின் பண்ணும் போதே தெரியல அவங்க என்ன பண்ண போறேன்னு. அவங்க நெஞ்சு மேலே கால் வச்சு மிதிச்சிட்டேன். மூட்டை வச்சுட்டு ஒரு அவங்க டாக்டர் என்னமா பண்ணிட்டு இருக்க, உனக்கே தெரியல நீ என்ன பண்றேன்னு. பார்த்த கால் அவங்க மேல இருக்கு நெஞ்சில. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. ஆமா
திட்டுறாங்க, இதெல்லாம் வீட்டுல உனக்கு சொல்லி அனுப்பலையா, டைரக்டா இப்படி இந்த மாதிரி பண்ணிட்ட டாக்டர் அப்படின்னு. இது தெரியாம ஓவரா உடம்பு எடுத்துட்டேன். நான் ஒரு நாளும் சிசேரியனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் சொன்னா போட்டேன். சொல்றேம்மா சொல்றேன். பெயின் இருக்கா? இப்ப நான் ரெண்டுமே சிசேரியன் தான் சார். நானு எனக்கு வந்து ரெண்டுலயுமே வந்து அந்த டைம்க்கு பெயின் இல்ல. பெரிய விஷயம். பட் லைஃப் லாங் பார்க்க போனா ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது கூட சில பெயின்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு கண்டினியூஸா. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்காங்க சார் லைஃப்ல. உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு பேச தெரியுமா இன்னைக்கு நீ என்ன இப்படி பேசுற சொல்லிட்டு. அவங்களால யாராலையாச்சும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியுமா? சிசேரியன் என்பது அறுவை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, சிசேரியன்னா ஆபரேஷன் பண்ணி தானே எடுக்கிறாங்க. டெலிவரி 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்தேன்னு சொல்ல முடியும், பிரசவம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆமா, சிகிச்சை முறையில் குழந்தை பெற்றுக் கொள்ளுதல் என்பது எவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கு மென்டலி பிசிக்கல். இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். வேண்டிய டேட் டைம் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுதான் மெயினான அட்வான்டேஜ். கதை இப்படி போகுதா? இமிடியேட்டா எனக்கு அந்த பேபி பார்க்க முடியும். வலிக்க பெத்தாதான் பிள்ளை, இல்லன்னா அதுக்கு என்ன வயது இருக்கு? இதெல்லாம் புயல் காத்துல வாங்க எவனா போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். இப்போ உங்களுக்கும் அந்த வலியில செத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். லைஃப்ல சுவாரஸ்யம் வந்து எப்பவுமே எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னா எல்லா இடத்துலயும் ரிஸ்க் எடுக்கும் போதுதான் கிடைக்கும். ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. பேச நல்லா இருக்கும், ரியாலிட்டியில பேசுங்க. ஒரு அம்மாவா நீங்க யோசிச்சு பேசுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். ரிஸ்க் எடுக்க நினைச்சா இதை விட அற்புதம் வந்து வீட்டுல குழந்தை பெற்றுக்கிறதா. ரைட்டா? இதை விட த்ரில்லா இருக்கும். காலம் வராதப்பா. நாங்க அததான் தாய்மை பெண்மை அப்படிலாம் நினைக்கிறோம் சார். வலி அனுபவிக்கிறது மட்டும் தாய்மை பெண்மை இல்ல. எப்படி பேசினாலும் கேட்டு போறான். இந்த வலியே பொறுத்துக்க முடியாதப்போ நாளைக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை போய் எப்படி பொறுத்துப்பாங்க? நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணேன்? பிரசவ வலியோட பெரிய வலி என்னங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் பேபி வந்து சித்திரையில பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சாரி, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சித்திரை மாசம் தான் வந்து டேட் கொடுத்திருந்தாங்க. பங்குனி மாசமே நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன். முன்னாலே மாஸ்டர் பிளான் வந்து எந்த டைம்ல எந்த மாசம்? ஏப்ரல். அதான் வெயில் காலம் சொல்லுவாங்கல்ல, சம்மர். ஆமா, சம்மர் தானே நல்லது. இல்ல இப்ப நம்ம இதுபடி அதுக்குதான் அந்த ஆடி மாசத்துல பொண்ணையும் பையனையும் சேர விட மாட்டாங்க. அப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா அப்ப வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க வச்சுக்க, அடுத்த மாசம் சித்திரையில குழந்தை பிறக்கும். அதனாலதான் ஆடி மாசத்துல பொண்ணும் பையனையும் பிரிச்சு வைப்பாங்க. சித்திரையில குழந்தை பிறந்தா நிறைய இந்த வெயில் காலத்துல நிறைய உஷ்ணம் தாங்காம பிரசவத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உஷ்ணத்துல பெண்கள். அப்புறம் இந்த குழந்தை பிறந்தாலும் அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக அந்த டைம்ல பிறக்கவே கூடாது குழந்தை அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்கு. சில டைம் வந்து ராகு காலத்துல பிறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தவையெல்லாம் வாசிப்பீங்க. இப்படி எல்லாம் ஒரு சிசேரியன் பண்றது சரியா? நான் கண்டிப்பா வன்மையா எதிர்க்கிறேன். அதனுடைய டியூ டேட்ல பிறக்கிறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எடுக்கிறது நல்லது கிடையாது. ஆமா, அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. நீங்க அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, சாவு அடிக்கிறாங்களே. ஆடி மாசம் வருதுன்னா நாங்க முதல் மாசம் 15ஆம் தேதியில இருந்தே தூங்க கூடாது. இது மாதிரி பண்ணக்கூடாது. குழந்தை எப்ப பிறக்குதோ அப்பதான் பிறக்க அனுமதிக்கணும்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா இல்லையா? அட்வைஸ் கொடுத்தாங்க, 4 டேட் கொடுத்தாங்க. பட் எனக்கு இன்னைக்கு இந்த டேட்ல தான் வேணும். இல்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இல்ல இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் யூ அப்படின்னு கூட எனக்கு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த டேட் தான் வேணும். கிருத்திகை நட்சத்திரத்துல தான் பிறக்கணும், கிருத்திகை அன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்ட்டு போனோம். அதுக்கு திங்கக்கிழமை 11:50 வந்து யமகண்டம் வருது, எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நல்லா படிச்ச ஒரு ஆளு நீங்க சொல்லியும் கேட்காம எனக்கு குழந்தை இந்த டேட்டா பிறக்கணும்னு நிக்கிறது சரியா? கடைசியில நீங்க எல்லாம் பழைய ஒரு ஜாதகம் பாக்குற ஒரு ஆள், அவ்வளவுதானே? ஏண்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா எவ்வளவு டேஞ்சர் இல்லைங்க அந்த மாதிரி குழந்தைய. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் இது தேவையான டைம்ல ஆப்ரேஷனும் பண்ணலன்னா டாக்டருக்கு தான் திருப்பி பேரு கெடுக்கும். இல்ல அந்த குழந்தைக்கு முதல்ல நல்லதா அந்த மாதிரி? இல்ல, that doctor told right, ideally cesarean. நம்ம சிசேரியன் எதுக்கு பண்றோம்?
பிகாஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இருந்ததுனால தானே சிசேரியன் பண்றோம். ஆமா. சோ இப்ப குழந்தை வந்து சில பேருக்கு ரொம்ப தலை ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, இல்லனா குழந்தை ரொம்ப பெருசா இருக்கும், இல்ல குடல் அந்த இது சுத்தி இருக்கும், இல்லனா தலை கீழ வரல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தானே சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டைம்ல ஒரு இமீடியட் எமர்ஜென்சினா அந்த டைம்லயே தானே பண்ணணும் அப்படி இருந்தது. ஆனா இப்ப இந்த இருக்கிற இந்த ஜெனரேஷன் வந்து இத மாத்திட்டாங்க. இப்போ என்னோட குழந்தை வந்து இந்த டேட் இந்த டைம்ல போகுது. அது இப்போ நானும் என் நாத்தனாரும் ஆல்மோஸ்ட் சேம் டைம். லைக் அவங்க ஆக்சுவலி டேட் படி, அனன்யா டேட் படி 19th மார்ச்னா அவன் 17th மார்ச். ஆனால் அவனை தலை கீழே ஆகலன்னு சொல்லி they told you need to get a surgery done. அப்போது அவங்க கிட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஏன்னா ரொம்ப லேட்டும் ஆகக்கூடாது, இந்த டைமுக்குள்ளே சொல்லுன்னு சொல்லி. அப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி இப்போல்லாம் டாக்டரே அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இவ்வளோ கேப் இருக்கு உனக்கு, இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் நல்ல நாள் பார்த்து வேணும்னா பண்ணிக்கலான்ற மாதிரி. அது உங்களுக்கும் ஒரு இது, எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி. அப்போது 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி நல்ல நட்சத்திரம், நல்ல நாள், அன்னைக்கு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி. அது காம்ப்ளிகேஷன் இல்லாதனால. இப்போ எமர்ஜென்சி இப்போவே ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னா இவங்க நாளும் இது டைமும் யமகண்ட காலம் எல்லாம் பார்த்தா குழந்தைக்கும் பாதிப்பு, ஈவன் மதருக்கும் கூட பிரச்சனை தானே அது. அது அப்புறமா என்ன ஆகும், கேஸ் எல்லாம் போட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் தானே குத்த சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்ல, இது என்னோட முழு சம்மதம், சைன் போடுறேன்னு நீ போட்டு கொடுத்து அந்த அப்புறம் அவங்க சார் அவங்க சைன் போட்டு கொடுத்தா நான் பண்ணேன், அவங்க அனுமதி இல்லாம பண்ணல, அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்கன்ட்டு இது பண்ணிடுவாங்க அவங்க. கரெக்ட். ஸோ ஆக்சுவலி ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பு. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு இதுல எமர்ஜென்சினா இட்ஸ் பெட்டர் டு டூ இட். ஏன்னா நான் டெலிவரி இருக்கிற டைமில் வேற ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் செக்கப்புக்கு வந்திருந்தா. அந்த பொண்ணு ஐ திங்க் ஷி வாண்டட் டு அந்த குழந்தைய அழிக்க பார்க்குற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கா. அப்போ அந்த நம்ம எக்கு இப்படி கீழே இந்த ஓவரிஸ் வழியா வரும்ல, அந்த ஃபாலோபியன் டியூப் வழியா அதுல மாட்டின்னு இருக்குது. அது அந்த டாக்டர் கரெக்டா என்ன அவ பண்ணிருக்கான்னு கூட கெஸ் பண்ணி சொல்லியிருக்க. நீ போய் செவுத்துல உங்க வயத்தை வச்சு இடிச்சிருக்க, அதனாலதான் அந்த மாதிரி ஆயிருக்கு, இது வேற யாரோ பண்ண மாதிரி இல்லை. இது அந்த டாக்டர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இம்பாக்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீ தான் அதை நீ வேற அவங்கள குத்த சொல்லாத, நீ உனக்காக பண்ண வச்ச வேலை இது. நான் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன்ற மாதிரி. என்ன பண்ணுறேன், என்ன நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவான்ற மாதிரி மிரட்டினாங்க நல்லா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டெலிவரி? எனக்கு நார்மல் டெலிவரி தான். 2 குழந்தைங்கள பெரியவ வந்து நார்மல் டெலிவரி, சின்னவா நார்மல் தான் ஆல்மோஸ்ட். இந்த கொரியால தான் பிறந்துச்சு சின்னது. இங்க வந்து கொரியால 48 மணி நேரம் என்ன பெயின்ல வச்சிருந்தாங்க. 48 மணி நேரம் டாக்டர் வந்து ட்ரை பண்ணாங்க. எனக்கு நார்மல் தான் சொன்னாரு. நார்மல் தான் ஃபுல்லா. அவங்க வந்து கடைசி அந்த செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு இது பண்ணாங்க. சின்ன என்னோட 2வது பொண்ணு வந்து ரொம்ப பெரிய பேபி, பிக் பேபி அப்படி சொல்ற, கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ ஆயிட்டு பேபி. ஒரு குழந்தை 4.5 கிலோ இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரெடியா இருந்தேன் எனக்கு நார்மல் டெலிவரி. ஆனா அவர் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ஆயும் குழந்தை வெளியே ஆல்மோஸ்ட் வெளியே வர டைம்ல அவளுக்கு வந்து மூச்சு முடுற சஃபோகேட் ஆக ஆரம்பிச்சுட்டு குழந்தையோட ப்ரீதிங் வந்து கம்மி ஆயிடுச்சு கொஞ்சமா. அதனால இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால கஷ்டம். குழந்தைய ஓகே வந்தா இன்னும் கூட நாங்க இன்னும் ஒரு 10 hours கூட நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படியாவது குழந்தைய வெளியே எடுத்துருவோம். குழந்தை மூச்சு முட்டுது போயிட வேண்டியதுதான் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு. ஸோ அந்த சூழ்நிலை இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு எமர்ஜென்சி, அந்த ஒரு சூழ்நிலை கடைசி கட்டத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் தானே. ஸோ எனக்கு அது நார்மல் டெலிவரி ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுல சொல்ற மாதிரி அவங்க வந்து வெறும் பேஷண்ட் பண்ற அட்டகாசம் மட்டும் தான் சொல்றாங்க. டாக்டர் நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஒரு பேச்சு அங்க உட்காந்து பேசும்போது நாமளே நினைச்சுவோம் இது இவங்க டெலிவரி பண்றாங்களா, இவங்க பர்சனல் விஷயம் பேசுறாங்களா, ஏதோ பேசிட்டு இருப்பாங்க.
அது நமக்கு நார்மல்னா அவ்வளோ போது லைக் as in we are in our senses இல்லையா, அப்படி நம்ம மயங்கி இருக்க மாட்டோம்ல. என்ன இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஓகே ஓகே புரியுது. உங்க பர்சனல் விஷயங்க எல்லாத்தையும் பேசி அவங்க காசிப் பண்ற டைம் நினைக்கிறேன். அந்த டைம் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் போறதுக்கு ஒரு இது நினைக்கிறேன். ஓகே நல்லா இருந்துச்சு. ஆமா, ட்ரோல் செம்மையா இருந்துச்சு. நல்ல வீடியோ, என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.